திமுக அரசை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டன அறிக்கை ஒன்று தனது எக்ஸல பக்கத்தில் விடுத்திருக்கிறார். குறிப்பாக விடியா திமுக அரசின் தோல்வி மாடல் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை எண் 356 நிறைவேற்ற கோரியும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதாவது முந்தைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் கொரோனா காலகட்டத்திலே பணி செய்வதற்கு பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களுக்கு திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதாவது நேற்றைய தினம் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னை சிவானந்த சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் அளவில் காவல்துறையினர் சார்பில் கைது செய்யப்பட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கைது செய்யப்பட்டவர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் பேருந்து மூலமாக அழைத்து சென்று இறக்கிவிட்ட நிலையில் அங்கு கிளாம்பாக்கத்திலேயே செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கிளாம்பாக்கம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதாவது அடைத்து வைத்த காவல்துறையினர் உடனடியாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்ததை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது எக்ஸல பக்கத்தில் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.